எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த மே மாதம் வந்துட்டாலே இந்த ஆக்சிடென்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாகுது. ஏன்னா மக்கள் நிறைய பயணம் போறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட்டுகள், நிறைய உயிரிழப்புகள். சீட் பெல்ட் போடுறது அப்படிங்கிறது பின்னாடி சீட்டுக்கும் போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் யாரும் போடுறதே கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு மருத்துவ மாணவர்கள் 5 பேர் பயிற்சி மருத்துவர்கள் நேத்து கடல்ல அலை அடிக்கும் போது அந்த அலையில நின்றுக்கிறாங்க. ஒரு ராட்சச அலை இழுத்துட்டு போய் 5 மாணவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகி மருத்துவராகி வெளியே வர சமயத்துல இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறது, அதாவது சில இடங்கள்ல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதுக்குரிய சைன் போர்டு, அதற்குரிய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில இடத்துல நம்ம போகவே கூடாது. ஏன்னா இந்த விஷயம் இவங்க போன இந்த லெமூர் பீச் அப்படிங்கிற பீச், கன்னியாகுமரி கிட்ட இருக்கக்கூடிய இந்த பீச்சை பத்தி ஏற்கனவே பல வாட்டி பல உயிரிழப்புகள் அங்க ஏற்பட்டிருக்கு. ரொம்பவும் மிகவும் டேஞ்சரஸான ஒரு பீச் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லெமூர் பீச் அப்படிங்கிறது. அந்த அலைகள் ஓரத்துல நீங்க காலை நினைக்கிறதுக்கு அலையில நின்னா கூட ராட்சச அலைகள் சில சமயம் இழுத்துட்டு போச்சுன்னா, அந்த அலைகள் இழுத்துட்டு போன உடனே அந்த அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட், அலைக்கு கீழே இருக்கக்கூடிய சுழல், நீரோட சுழற்சியும் கடலோட ஆழமும் சேர்ந்து இம்மீடியட்டா ஒருத்தரை கடலுக்கு உள்ள இழுத்துடுது, அவங்கள மூழ்க வச்சிடுது. மூழ்க வைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும், 2 நிமிஷத்துல நம்மளுக்கு நினைவு இழந்துரும், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆயிடும். அடுத்த 4 நிமிடங்கள் நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் போகல அப்படின்னா இர்ரிவர்சிபிள் பிரெயின் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பி நம்ம மூளையை உயிர்ப்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம மூளைக்கு திரும்பி வர முடியாத வகையில முழுமையா செயலிழந்து போயிடும். 4 நிமிஷத்துல இது நடக்கும், மூளைக்கு ஆக்சிஜன் போகாத போது. ஆக 6 நிமிடங்கள்ல உயிரிழப்பு அப்படிங்கிறது மூழ்கும் போது, ட்ரௌனிங் சொல்லக்கூடிய மூழ்கும் போது ஏற்படும். இந்த லெமூர் பீச்சை பத்தி நீங்க ட்ரிப் அட்வைசர்ல போனீங்கன்னா முதல் ரிவ்யூவே என்ன தெரியுமா போட்டிருக்குங்க, ஜனவரி 2024 2024 ஜனவரி ஒருத்தர் இங்க இந்த பீச்சுக்கு போயிருக்கிறாங்க. மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ரிவ்யூவை போட்டிருக்கிறாரு. சீரியஸ் சேஃப்டி இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டிருக்கிறாரு பாருங்க. இது ஜனவரி 2024. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவர் தன்னோட பிரதர், நீங்களே ட்ரிப் அட்வைசர் வெப்சைட்ல போனீங்கன்னா பார்க்கலாம், அவரோட பிரதரை இழந்துட்டாரு. அவர் பிரதரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 3 பேர் போயிருக்கிறாங்க இதே பீச்சுக்கு. ஜனவரியில இதே வருஷம் காலை நினைக்கிறதா நின்று ஓரத்துல தான் நின்று இருக்கிறாங்க. ஆனா கடல் அலை இழுத்துட்டு போனதுல 3 பேர்ல 2 பேர் உயிர் பிழைச்சிட்டாங்க. திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாலும் ஒருத்தரே இறந்துட்டாங்க. ஆக இந்த லீவு காலங்கள்ல எங்க இருந்து எப்படி ஆபத்து வரும்னு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். அதனால நீங்க எந்த ஒரு புது இடத்துக்கு போறதா இருந்தாலும் அந்த இடத்த பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.